முதல்ல தேவ பிரசனம் எங்கக்கூடிய கேரளாவில் பார்க்கக்கூடிய சோழி பிரசனம் பார்ப்போம். அந்த சோழி பிரசனத்தில் வரக்கூடிய நபர் என்ன காரணத்துக்காக வந்திருக்கார், என்ன தேவைகளுக்காக வந்திருக்கார், அவர்கள் குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, எதை செஞ்சால் சரியாகும் என்பதை ஆராய்ந்து அந்த நபருடைய குலதெய்வம் எந்த நிலையில் இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கா, இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்காங்களா, அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி வீட்டில் இறந்தவங்களுடைய துணை இருக்கான்னு பார்ப்போம். அந்த இறந்தவங்களுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தெய்வத்தை துணையாக வச்சு அந்த கட்டுகளை எளிமையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாயத்து மூலியமாகவோ அல்லது யந்திரங்கள் மூலியமாகவோ வச்சு அதை சரி செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அதில் சரி செய்ய முடியாது அப்படின்னா இப்போ செய்வனை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ பொம்மை செஞ்சு பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொம்மை வச்சு தான் சரி பண்ண முடியும். அந்த நபருக்கு ஒரு தாயத்தை போட்டோன்னா ஒரு வாரம் தாங்கும், 2 வாரம் தாங்கும், 1 மாதம் தாங்கும். அப்போ பார்த்தோன்னா அதுக்கான முறையான கேரளாவில் சொல்லப்படக்கூடிய மாந்திரிக முறைப்படி மந்திர தந்திர சாஸ்திரப்படி அதுக்கான எந்திரங்கள் வரைந்து அந்த எந்திரத்தில் அவங்கள அமர வைத்து பாவைகள் சேர்ந்து பாவைகளை தலையை சுற்றி அதுக்கான பொருட்களை சுற்றி பூஜைகள் பண்ணி பலி கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்வோம். நம்ம ஃபார்மை சுற்றி ஸ்ரீ சிட்டி கவர்மெண்டோட நாலேஜ் சிட்டின்னு வளர்ச்சிகள் அதிகமாகவே நடக்குது. ஸோ நீங்க சும்மா இருந்தாலே உங்க லேண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு உயரும் சிறிய காலத்திலேயே. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க.